ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்திலே உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளுக்கான இன்றைய மன்னா ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 11ஆம் அதிகாரம் 1வது வசனம். ஈசா என்னும் அடிமரத்தில் இருந்து ஒரு துளிர் தோன்றி அவன் வேர்களில் இருந்து ஒரு கிளை எழும்பி செழிக்கும். பாருங்க அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பே ஏசாயா தீர்க்கதரிசியினால் தீர்க்க தரிசனமாய் அவருடைய பிறப்பை குறித்து உரைக்கப்பட்ட ஒரு வேத வசனம் இது. இந்த ஈசா யார்னா தாவீதுடைய தகப்பன். தாவீதின் வம்சத்திலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வந்து பிறக்கிறார். பாருங்க, ஒரு கிளை தோன்றி ஒரு கிளை எழும்பி ஒரு துளிர் தோன்றி, இதெல்லாம் இயேசு கிறிஸ்துவை குறிக்கிறது. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் யாராக இருந்தாலும் பாருங்க, வேத வசனம் சொல்லுது, ஒரு துளிர் தோன்றி அவன் வேர்களில் இருந்து ஒரு கிளை எழும்பி செழிக்கும். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் ஒருவேளை கண்ணீரோடு, பாவத்தோடு, வேதனையோடு, ஆமென், கலக்கத்தோடு எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் உங்கள் வாழ்க்கை செழிக்கும்படியாக, உங்களுக்கு சமாதானத்தை, விடுதலையை, ரட்சிப்பை, ஆமென், சந்தோஷத்தை கொடுக்கும்படியாக ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வந்து பிறந்திருக்கிறார். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் அதை விசுவாசிக்கிற பொழுது உங்களையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பார், செழிக்க பண்ணுவார். அல்லேலூயா. தாவீதரசன் மைந்தா நின் சரணம் சரணம் என்றார். தாவீதரசன் மைந்தா நின் சரணம் சரணம் என்ற சதனந்தாவானந்த பூவந்தால் மிக வந்தனம் வந்தனம் இயேசு ராஜா என்னை ஆளும் நேசா. இயேசு ராஜா என்னை ஆளும் நேசா. இயேசு ராஜா. ஆண்டவரே, இதை கேட்கிற ஒவ்வொரு மக்களோடு பேசுங்கப்பா. ஆண்டவரே, கவலையோடு, கண்ணீரோடு, பாடுகளோடு, பாவத்தோடு யார் யார் எந்தெந்த சூழலில் இதை கேட்கிறார்களோ விடுதலை உண்டாகட்டும், சுகம் உண்டாகட்டும், அற்புதங்கள் நடக்கட்டும், பிறப்பின் சந்தோஷம் உண்டாகட்டும். ஆசீர்வதி இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென். கர்த்தர் தாமே நாம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.